இன்றைக்கு தியானிக்கின்ற வசனம் சங்கீதம் 57வது சங்கீதம் 10வது வசனம். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகின்றது. உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்ற சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த சங்கீத வசனத்தின்படி சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய கிருபை வான பரியந்தம் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அவர் அந்த அளவுக்கு கிருபை, தேவனுடைய கிருபை இருப்பதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. இந்த சுவாசம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஆனபடியினால கர்த்தருடைய கிருபையை வான மண்டலங்கள் பரியந்தம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அவர் சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது ராஜா சிங்காசனத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டார். ஆனபடியினால் தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஏணி வைத்தாலும் எட்டாத உயரத்தில் இருக்கின்ற இந்த சிங்காசனத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே அவர் உயர்ந்தார். சவுலுக்கு தப்பியோடி பலவிதமான பாடுகளை எல்லாம் அனுபவித்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்று சில தோல்விகளை பெற்று பாவத்தில் விழுந்து, ஆனாலும் அவருடைய கிருபையினால் அவர் நிலை நின்றார். கிருபை இல்லாமல், நம்முடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. பிதாவினுடைய கிருபை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்திருக்கவே முடியாது. பிதாவினுடைய கிருபையினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மரித்து உயிரோடு கூட எழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் அரசாட்சி செய்கிறார், திரும்பவும் வருவார், நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். ஆனபடியினாலே மேக மண்டலங்கள் பரியந்தமுடைய சத்தியம் காணப்படுகிறது. மேக மண்டலத்திற்கு மேலாக சியோன் மலையில் வாசமாயிருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலம் வரையிலும், வாசஸ்தலம் எங்கும், பூமி எங்கும், அண்ட சராசரங்கள் எங்கும் அவருடைய சத்தியம் இருக்கிறது. அவருடைய உண்மை, நீதி, நேர்மை, நியாயம் இருக்கிறது. ஆனபடியினால்தான் அடுத்த வார்த்தையிலே மேக மண்டலங்கள் பரியந்தமும் விட்டுகிறது என்று சொல்கிறார் தாவீது ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய பிரசனத்தை, அவருடைய நடத்துதலை அணுவாக ரசித்தவர் தாவீது ராஜா. அவருடைய நடத்துதலை பெற்றுக்கொண்டவர். ஆனபடியினால்தான் இந்த வசனங்களை மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது, உம்முடைய கிருபை வான பரியந்தமும் எட்டுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சங்கீத வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய தாவீது ராஜா வாழ்ந்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த தவறுகளை எல்லாம் விட்டு இயேசுவை போல பரிசுத்த வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.